ரத்தம் நீ உப்பு போட்டு சோறு தின்னு, நீ ரைஸ் திங்கிற, பிரச்சனை அங்கதான். நீ தண்ணி குடிக்க மாட்டேங்கிற, வாட்டர் குடிக்கிற, பிரச்சனை இங்க. அதனால என்ன ஆச்சு? சூடு, சொரணை, மானம், மரியாதை, வெக்கம், கோபம் எல்லாம் செத்து போச்சு. 13 தலைமுறைக்கு ஒரு முறை தண்ணி குடிப்பா. 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிவிடுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு. இப்ப வந்து என்ன பண்றான்? புதுப்பிக்கிறான். டேய் நீ யாரு தெரியுமாடா? சின்ன மலை பேரண்டா, டேய் புடித்தேவன் பேரண்டா, டேய் மருதுவாண்டி பேரண்டா, டேய் வேலாஜா பேரண்டா, டேய் அலமுத்துக்குள் பேரண்டா, டேய் சுந்தரலிங்கம் பேரண்டா. அப்பா டயர்டாயிருக்கு சொல்லி சொல்லி. பண்டாரவன் நீ யாரு தெரியுமாடா? பெரும்புடுக முத்தரையர் யாரு தெரியுமாடா? ஐயா, இந்த கத்தை 15 வருஷம் கத்தின கத்தை. சத்தியமாக சொல்றேன், சுடுகாட்டில் இருந்து கத்திருந்தா கூட 10 பிணம் என் மேல பாவம் பார்த்து எந்திரிச்சு வந்திருக்கு. ஆனா இந்த இனத்தை எழுப்புறதுக்கு நான் வர்ற பாடு இருக்க எப்பா ரொம்ப போராடி கிழிக்கிறான். இந்திய முகம் ரொம்ப போராடி ஓடுறான். இழுத்தா திராவிட முகம், அதை கிழிச்சு விட்டா. ரொம்ப போராடி கிழிச்சா மதம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம். ஐயோ அப்படின்னு மறுபடி கிழிச்சா. நான் கள்ளர், நான் தேவர், நான் செட்டியார், நான் கோனார், நான் நாடார். எங்கேயா போனாரு உன் இனம் சாகும் போது? எங்கேயா போனார் தெரியாது. அவனுக்கு எது சத்தாலும் பரவாயில்லைங்க. மொழி சத்தாலும், இனம் சத்தாலும், நிலம் பலம் களவுணாலும் தன் சாதி செத்துறக்கூடாது, மதம் செத்துறக்கூடாதுங்க. சங்கமைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழை ஒரு தடவை படிச்சு பாரு, சும்மா படிச்சு பாரு. புராணம் சொல்றாங்க. புதூர் மெடிக்கல்ஸ் தமிழ் எழுதியிருக்கு, ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். அங்க பாரு கண்ணா ஆயில் ஸ்டோர், இங்கிட்டு பாரு, திரும்பி இங்கிட்டு பாரு தம்பி, இங்கிட்டு பாரு தம்பி. நெல்லை அண்ணாமலை, அது என்ன விலாஸ் சமஸ்கிருதம். கீழே அது வெஜிடேரியன் ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு. வெஜிடேரியன் எல்லாமே தமிழ்ல தான் எழுதியிருக்கு, ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தம்பி தமிங்கிலம், தங்கிலீஷ். நீ புது மொழியை உருவாக்கி விட்டாய். இதிலிருந்து உயிர்ப்பிக்க ஒரே வழி, எனக்கு ஒரே ஒரு வாக்கு செலுத்து. நீங்க பம்மாத்து, பூச்சாண்டி, ஆட்டம் வேற எங்கேயாவது வை. நிக்கிற யார் தெரியுமில்ல? எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. நான் செத்தால் சரி, என் இனம் எழுந்தால் போதும், நான் வீழ்ந்தால் சரி, என் இனம் எழுந்தால் போதும் என்று நின்ற மானத்தமிழ் மரவனின் மகன். நீ எனக்கு இந்த பூச்சாண்டி லட்சம் துப்பாக்கியை கடந்து ஊழலுத்து போய் ஒருதலி உயிர் பயம் இல்லாமல் என் தலைவனை சந்தித்து விட்டு வந்தவன் போர்க்களத்திலே. என்ன நீ மரணியுமே எனக்கு புதுசா வரப்போகுது நினைச்சே நீ? இதுல அதாவது இந்திய கட்சியா பேச்சு வரும் படம். உங்களை எல்லாம் உள்ள விட்டா என்ன வேணும்? இதுல ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருக்கு. அப்படி உதயநிதி என் அன்பு தம்பி, அருமை இளவன், திராவிட இளஞ்சூரியன், இளஞ்சூரியன். சூரியன்ல சின்ன சூரியன், குட்டி சூரியன். அப்படி வயிற்றிலே வச்சு வளர்ப்பாங்க. கருணாநிதி ஐயா இருக்கார்ல, ஸ்டாலின் கங்கார் மாதிரி வளர்த்து வந்து 65 வயசுலதான் இளைஞரணியில இருந்து வெளியில வர்றாரு. இவரை 45 வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞரணியில் ஒன்னா சேர்க்கிறாங்க. இப்ப ஸ்டாலின் வயிற்றுக்குள்ள ஒரு கங்காரு குட்டி, அதான் நம்ம தம்பி. அப்படியே வச்சு பட்டம் சூட்டி உட்கார வச்சிருவாங்க. 29 வருஷம் தான் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டிருக்கான். நீங்க எத்தனை ஆண்டுகள் என்ன உங்க அப்பம்பு சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு. தகர்த்தெறியறம் பாரு, நீ தகர்த்தெறியறம் பாரு. அதே வசனம். நாங்கள் வந்தால் சுங்கச்சாடியை தூக்கி போடுவோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சு போடுவோம், நாங்க வந்தா தாலிக்கு தான் கொடுப்போம், நாங்க வந்தா கூட்டுறவு ரத்து பண்ணி போடுவோம், நாங்க வந்தா இதை பண்ணி போடுவோம். சேம் டிராமா, சேம் பிளே. ப்ளீஸ் சேஞ்ச் இட். தட் இஸ் ஓல்டு. இன்னும் அவங்க தாத்தா காலத்துல இருந்து ஒரே திரைக்கதை வசனம்ங்க. அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர், ஆனா அதே நாடகத்தை 60 வருஷமா போட்டுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப பழசா. கொஞ்சம் மாத்தி போடுங்க, ஒரு வசனத்தையாவது மாத்துங்க.